போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இப்போது ஃபாக்ஸ் நியூஸினுடைய செய்தியாளர் மரியா கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான அமைதி சார்ந்தது. இன்னொரு புறம் சவுதி அரேபியா இப்போ அமெரிக்காவை வசைபாட தொடங்கியிருக்காங்க. நினச்சதை செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் ட்ரம்ப்பை பார்த்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை இதுவரை உலகத்தில் வேறு யாருமே ட்ரம்ப்பை பார்த்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன தான் பேசியிருக்காங்க சவுதி அரேபியா? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493592 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் அவர்கள் ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், கடந்த 80 ஆண்டு காலமாக நாங்கள் அமெரிக்காவோட நல்லுறவில் இருந்தோம். அவங்களுக்கு தேவையான ரூபாய்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம். இப்படி பார்த்து நாங்கள் அவங்கள கவனிச்சுக்கிட்டோம். ஆனால் இக்கட்டான தருணத்தில் அவங்களையே அவங்களால காப்பாற்றிக்க முடியல. அதை எங்களால் நன்றாக உணர முடியுது. ஸோ அமெரிக்கா இந்த போரில் இருந்து விலகுவதாக முடிவெடுத்திருக்கு. அப்படின்னா முதல்ல ட்ரம்ப்பு அவரை காப்பாற்றிக்கிட்டோம், அப்புறமாட்டி அடுத்த நாடுகளை காப்பாற்றுறது பற்றி முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே அப்படி ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி. சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸை பார்த்து, அதாவது சல்மானை பார்த்து ட்ரம்ப் அவர்கள் கெட்ட வார்த்தையில் பேசியிருந்தது நாடறிந்த உலகமறிந்த செய்தி. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வச்சு சிறப்பாக செஞ்சுருக்காரு. சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதுவரைக்கும் நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயுமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேறு யாருமே ட்ரம்ப்புக்கு எதிராக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ட்ரம்ப் முதலில் அவரை காப்பாற்றி கொள்ளட்டும், அதற்கு பிறகு அடுத்த நாடுகளை காப்பாற்றுறதை பற்றி. அப்படின்னா என்ன? ஈரான் கிட்ட ட்ரம்ப்பு தோத்துட்டாரு அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறார். இதை யார் சொல்கிறா? சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் அவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ இது. அது மட்டும் கிடையாது, அதே இன்டர்வியூவில் ஃபைசல் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சவுதி அரேபியா அப்படிங்கிற நாடு தொடர்ச்சியாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நடக்கக்கூடிய வழக்கில் பங்கு பெறும். அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, காசாவில் நடந்த ஒரு பெரிய வன்முறை, அதை நடத்திய இஸ்ரேல், இது தொடர்பான இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நாங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேலுக்கும் இப்போ வயிற்றில் புளிய கரைக்கக்கூடிய சம்பவம் தான். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை கூண்டில் ஏற்றி வைத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை எங்களுடைய பணி ஓயாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபைசல் அவர்கள் பேசியிருக்கார். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இடையிலான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல். இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்குமான செய்தி. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறாரோ, ஆயிலுடைய ப்ரைஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப கண்கொண்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. படைகள்லாம் இங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே மற்ற நாடுகள் கப்பல்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டம் மாறி போய் ட்ரம்ப்பே மற்ற நாடுகளுடைய கப்பலை உள்ளே விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. இப்படி வித்தியாசமான அணுகுமுறையால் ட்ரம்ப்பால் ஒட்டுமொத்த செய்தி சேனல்களுக்குமான கரண்ட் நியூஸ் அப்படிங்கிறது குவிஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த நிலையில் ஃபாக்ஸ் நியூஸினுடைய மரியா அவர்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூ இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி அப்படிங்கிறது, போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, ஈரானுடனான ஒப்பந்தம் அப்படிங்கிறது 99% முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை நம்பலாமா நம்ப வேணாமா அப்படிங்கிறது எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. முன்னுக்கு பின்முரணாக தான் அவர் பேசுவாருங்கிறது புரியுது. பட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் இதை கொடுத்துருக்காரு. அப்படின்னா அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சீஸ்ஃபயர் ரிலேட்டடான டீல் எல்லாத்துக்குமே ஓகே ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இப்போ உலகம் அமைதி பூங்காவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வன்முறையாளன் தன்னுடைய தோல்வியை நிச்சயமாக ஒத்துக்கொண்டு விட்டான் அப்படிங்கிறதும் இது புரியுது. இந்த போர் நிற்கணும் அப்படிங்கிறதுல சீனா ப்ளஸ் இந்தியாவினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடியோட நேற்று இரவுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட
எவ்வளவு நேரம் பேசினாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசியிருக்காங்கங்கிறது தான் முக்கியம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக மதிப்பளித்திருப்பார் அப்படிங்கிறத நம்பலாம். இன்னொரு புறம் சீனா 4 அம்ச திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் கிட்ட ட்ரம்ப் ரொம்ப நல்ல முறையில் தான் பேசுவார். அது மட்டும் கிடையாது, ஈரானோட போரை நிறுத்துறதுக்கு ஜி ஜின்பிங் கிட்டையே உதவி கேட்டவர் தான் ட்ரம்ப் அவர்கள். அப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் எண்ணெய் ரிலேட்டடான பஞ்சாயத்தில் முழுக்க ஈரானுக்கு சாதகமாக சீனா இருந்தாலும் அமெரிக்காவினுடைய நலன் கருதியும் சில விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல சீனாவினுடைய அந்த 4 அம்ச திட்டத்தையும் ட்ரம்ப் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் இந்த போரை முடிக்கிறதுக்கான முடிவில் இருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தத்தில் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து இந்த போரை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் வெளியாயிருக்கு. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்துக்கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க எடுத்தாங்கன்னா, அந்த முடிவை எடுத்தாங்கன்னா ஈரானை நாங்கள் பொருளாதார ரீதியாக செழிப்படைய செய்வோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு தெரியல. பட் அரசியல்வாதிகள் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். அது ஒரு நாட்டினுடைய நலன் கருதியோ இல்லை உலகத்தினுடைய நலன் கருதியோ எடுக்கலாம். ஆனால் இங்கே நான் அணு ஆயுதம் வைத்துக்கொள்வேன், நீ அணு ஆயுதம் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையை ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது தெரியலை. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் ஈரான் இந்த ஒப்பந்தத்திற்கு சரி என்று சொல்லி இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அஃபீஷியல் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் வச்சே மறுபடியும் பேச்சுவார்த்தையை பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்காவும் ஈரானும் வந்திருக்கிறதா தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் எந்த பஞ்சாயத்தும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பஞ்சாயத்து வந்தாலும் அது பெரிய அளவிலான பிரச்சனையாக உருவெடுக்காத அளவுக்கு 2 நாடுகளும் பார்த்துப்பாங்க. இதில் இஸ்ரேல் இடையில பூந்து ஆட்டையை கலைக்காமல் இருந்தால் சரிதான். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனை இஸ்ரேல் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு 2 நாடுகளும் பலியாடாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இங்கே ப்ராப்ளம் அமெரிக்காவோ ஈரானோ கிடையாது, இஸ்ரேல் தான் ப்ராப்ளம். ஸோ அவங்கள எப்படி சரி பண்ண போகிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இங்கே மையப்புள்ளியாக இருக்குது. ஸோ பாகிஸ்தானில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுனால பாகிஸ்தானுக்கும் ஒரு அங்கீகாரம் உலக அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கத்தார் நாட்டினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, இந்த போர் பணத்தை வைத்து முடித்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறானது. அது மட்டும் இல்லை, நாங்கள் யாருக்கும் பணமும் கொடுத்து இதை முடிக்கவும் இல்லை, ஆரம்பிக்கவும் இல்லை. அந்த வகையில் அந்த வார்த்தைகளை வைத்து மற்றவர்கள் விளையாடுவது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. கத்தார் எப்பொழுதுமே முழுக்க ஈரானுக்கு நட்போடு இருக்கக்கூடிய நாடு. அப்போது எங்களுடைய அந்த கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவதும் எங்களுக்கு அவசியமானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. துருக்கியோடு போர் புரிந்து இந்த போரை வேற ஒரு கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நெதன்யாகு திட்டம் போட்டிருக்காரு. ஆனால் இந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அதுவும் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கு எதிராக இஸ்ரேலாகிய நீங்கள் போர் புரியணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். துருக்கிக்கு எதிராக எந்த காலத்திலையும் அமெரிக்கா போர் தொடுக்க முன்வராது. அது மட்டும் இல்லை, அவங்க நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. ஐரோப்பிய நாடுகளையும் தொடர்ச்சியாக பகைத்து கொள்ள நான் விரும்பவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எதிரியாக அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிற அந்த யதார்த்த சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தனக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த யுஎஸ் காங்கிரஸில் உறுப்பினர்கள் பதவியை விட்டு தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தில் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தான் போர் நிறுத்தம், இஸ்ரேலுக்கு போடக்கூடிய மூக்கணா கயிறு. ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அங்கே புதிதாக ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் பீட்டர். அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. பட் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பாங்கு தான் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களை தன்னுடைய சுயமரியாதையின் அடிப்படையில் அவர் கட்டுக்குள் வைப்பார் அப்படின்னு நம்பலாம். அவரும் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு, அதனால் அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு நாடு அர்மேனியா. அர்மேனியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் டைரக்டாக ரஷ்யாவோடு போர் புரிவதற்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அர்மேனியாவால் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முடிவு ஒத்திவைக்கப்பட்டது. அர்மேனியா என்றென்றும் ரஷ்யாவுக்கு நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் எந்த காலத்திலையும் ரஷ்யாவோடு போர் புரிய மாட்டோம், அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வோம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமுமே அமைதி பூங்காவாக மாறிடும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நிலவக்கூடிய பிரச்சனையினால் ஒரு நாளைக்கு
ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய லாபம், ஒட்டுமொத்த ஈரானுமே சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான வாய்ப்பு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஏற்பட்டிருக்கு. பாபல் மண்டி அப்படிங்கிற அந்த இடத்துலையும் ஹவுதிஸ் முழுக்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்கிறத சவுதி அரேபியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலிமா உணர முடியுது. ஓமனில் இருக்கக்கூடிய நீரிணையும் முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெளிவாகுது. ஆக மொத்தத்தில் 3 ஹார்மஸையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறது ஈரான் கையில் வந்துருச்சு. ஸோ இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய உலக வணிகம் அப்படிங்கிறது கப்பலில் நடக்குது அப்படின்னா அந்த கப்பல்களுக்கான ராஜாவாகவும் அதில் வரக்கூடிய லாபத்தில் பங்காளியாகவும் இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் மட்டுமே. ஸோ ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டினுடைய கிங்கு இங்கே சவுதி அரேபியாவா ஈரானா அப்படின்னு அந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போருக்கான ரிசல்ட்டில் ஈரான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் நமக்கு கிடைக்கிது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333.